ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆக்வாரினி சேனல். இன்றைக்கி நம்ம என்னோடய ஃப்ரெண்டோட பர்த்டே ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் கோயம்புத்தூர் ப்ளனிஷா பொட்டிக்கில் வந்து ஸ்பெஷலைஸ்டாக ஒரு சல்வார் வாங்கியிருந்தேன். அதுதான் இதுக்கு போட்டுட்டு போயிருந்தேன். அண்ட் அது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நான் வந்து ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப சில்கியாக இருக்கிறதுனால 3XL எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. பட் ஸ்டில் எனக்கு அது 4XLாக இருந்திருக்கலான்னு தோணுது. தட்ஸ் ஓகே. எனக்கு இந்த டிசைன் அண்டோட ஒர்க் எல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரிக்காக ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் சல்வாரோட துப்பட்டா கூட வந்து வெயிட்லெஸ்ஸாக சில்க் த்ரெட் ஒர்க் பண்ணி ரொம்ப நல்லா வந்தது. இதுக்கு வந்து நான் ஒரு பேர்ல் லாங் செயின் வந்து பேர் பண்ணியிருந்தேன் அண்ட் வித் ஸ்மால் சில்வர் ஆன்டிக் ஜுவல்லரி. அண்ட் இவங்க வந்து கேஜி வினோத்தோட மாம். எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. பிகாஸ் இவங்களோட சாரீக்கு நான் ஒரு பெரிய ஃபேன். அவ்வளோ அழகாக இருக்கும் உங்கள் சாரீ கலெக்ஷன்ஸ். அண்ட் என் பையன் இந்த சாரீக்கு பேர் பண்ணுற மாதிரி ஒரு குர்தா போட்டிருந்தான். அண்டு ஸ்கூலுக்கு போட்டு போகிற ஆஸ் யூஷுவல் பேண்ட்டு தான் போட்டு விட்டு கூப்பிட்டு போயிருந்தேன். போன உடனே பலூன் எடுத்து ஆட்டம் போட ஆரம்பிச்சாச்சு என்னோடய சின்னவாள். அண்ட் இவர் தான் நம்ம சரண் ராஜா. இந்த பார்ட்டிக்கு ரொம்ப ஆயத்தமாகி வந்திருக்காரு. ட்வின்ஸை பார்க்கணும், ரொம்ப ஆக்ரோஷ சந்தோஷத்தில் வந்திருக்கிறாரு. அண்ட் ஸோ த பார்ட்டி பிகின்ஸ். லெட்ஸ் கம் இன் டு த ஸ்க்ரீன். இவங்க பேர் வந்து ஆக்டர் கேஜி வினோத்குமார் அண்ட் ஆக்ட்ரஸ் யாழினி வினோத். இவங்களோட குழந்தைங்க பேர் இதழினி அண்ட் மகிழினி. அண்ட் இந்த பர்த்டே ஸ்பெஷலாக இருந்துச்சு எங்களுக்கு. இது வந்து பார்வதி மஹால் சென்னையில் கேசவர்தனை கிட்ட நடந்தது. ஸோ நிறைய சினி ஆக்ட்ரஸ் அண்ட் ஆக்டர்ஸ் வந்திருந்தாங்க. வாங்க உள்ளே போகலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 5:30 5:45க்கு நான் இங்கே ரீச் ஆகிட்டேன். ஸோ பார்ட்டி ஃபோட்டோகிராஃபர் வந்து ப்ரெப் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் மகளினி அண்ட் இதழினி வந்து ஆல்ரெடி ஃபோட்டோ ஷூட்டுக்கு அங்கே வந்து போஸ் கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் உள்ளே வரும்போதே அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு உள்ளே வரும்போது நாங்கள் வந்து உட்காந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சீரியல் ஆக்ட்ரஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் வந்தாங்க. இவர் தான் வந்து நாதஸ்வரம் பிரசாத். இவரோட என் பையன் ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணுறாரு. பட் அவர் ரொம்ப பிஸியாக கலீக்ஸோடு பேசிகிட்டு இருக்கிறதால நம்ம டிஸ்டர்ப் பண்ணலை. அதுக்கப்புறம் இப்போ பேசினாங்க. பட் அவங்க ரொம்ப சீரியஸ் கான்வர்சேஷனால் நம்மளும் உள்ள இன்க்ளூட் ஆகலை. அண்ட் இவங்க எல்லாம் சீரியல் ஆக்ட்ரஸ் தான். எனக்கு அவங்க நேம் எல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டோட ஒய்ஃப். இவங்க பேர் மஹி. அண்ட் அவங்க பேர் எனக்கு மறந்து போச்சு. பட் நிர்பயா ஆயிலோட ஓனர். இவங்க தான் போரூரில் வந்து ஒரு ஆயில் மில் வச்சுருக்காங்க, அவங்களோட ஓனர். ஸோ அவங்க வந்திருந்தாங்க, அவங்க சன். இவங்க வந்து எங்களோட ஸ்கூல்மேட் சத்யனோட ஒய்ஃப். அண்ட் இவங்க வந்து என்னோடய ஸ்கூல்மேட் நந்தகோபாலோட ஒய்ஃப் மஹி. ஸோ எனக்கு அவங்க ரொம்ப பரிச்சயன்றதுனால நாங்கள் 2 பேரும் ரொம்ப எப்போவுமே முதல்லேருந்து ரொம்ப ஜெல்லப் ஆகிடுவோம். அப்பப்போ உட்காந்து கதையெல்லாம் ஊர் கதை உலக கதைலாம் பேசிகிட்ருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சத்யன் அண்ட் நந்தா வந்து 2 பேரும் வந்து எல்லோரையும் வரவேற்றுட்டு இருக்காங்க. அண்ட் பேக்ரவுண்டில் இருக்கவங்க எல்லாம் சினி இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறவங்க அண்ட் கேஜியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இவங்க வந்து இப்போ யாழினி அண்ட் வினோத் வந்து ஸ்டேஜ் ஏறிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் என் பையன் வந்து இவங்களோட சரியான சேட்டை பேசிகிட்டு இருக்கிறான். அவங்களோட வந்து ரொம்ப ஜெல்லப் ஆகிட்டான் இந்த மேமோட. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் க்ரௌட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் பர்த்டே சாங்ஸோட அண்ட் பர்த்டே பேபிக்கு விஷ் பண்ண ஆரம்பித்தாச்சு. கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி லிட்டில் செலிப்ரேஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு தான் வந்து இவங்கெல்லாம் ப்ரிப் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா இருந்தது இந்த ஷோ. என் பையன் வந்து யூ வாஸ் டோட்டலி எக்ஸைட்டட் டு வாட்ச் த டான்ஸ் அண்ட் அங்கே நடக்கிற ஃபன்லாம் பார்க்குறதுக்கு யூ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவனோட சந்தோஷத்தை பார்க்குறதுக்கு. அண்ட் மோரோவர் பார்ட்டிஸ்க்கு வந்து ரொம்ப லெஸ்ஸாக தான் கூட்டிகிட்டு போவோம். மோஸ்ட்லி கல்யாணம் காது குத்துன்னு போகிறதுனால இந்த மாதிரி அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா என்னோடய பெரிய பையனை வீட்டில் விட்டுட்டு அம்மா கிட்ட நான் வந்து போயிருந்ததுனால எனக்கு ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து எல்லோரையும் மீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் எனக்கு வந்து எங்கள் அம்மா எனக்கு கொடுத்துருந்தாங்க. அண்ட் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த முந்தின நாள் வந்து பொள்ளாச்சி போனதுனால என்னால் அவரை கூட்டிகிட்டு போக முடியல. இதுதாங்க இந்த ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன். அப்படி போயிட்டுருக்குங்க பார்ட்டி. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போது என்னோடய கிளாஸ்மேட் மஞ்சு வந்துட்டாங்க அவங்க சன்னோட. இப்போ மற்றவங்களையும் உள்ளே அப்படியே வந்துட்டுருக்காங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிறவங்க ஐ சப்போஸ் அவங்க வந்து டைரக்டர் மேம் அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. அவங்க 2 பேரும் வந்து சம்திங் தே ஆர் வெரி அஃபிஷியலி வெரி பிக் பீப்புள். பட் எனக்கு சொல்ல தெரியல, நேம் பண்ண தெரியல. மேபி ஆஃப்டர் த வீடியோ கேஜி கிட்ட கேட்டுருந்தவொன்னே உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ஸில் அப்டேட் பண்ணுறேன். மீன்வைல் நான் சின்ன இன்ட்ரடக்ஷன் வந்து என்னோடய கிளாஸ்மேட் மிஸ்டர் கேஜி வினோத்குமார் பற்றி கொடுக்கலான்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த விலாக் போட்டிருக்கேன். ஸோ இவர் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டான ஒரு ஆக்டர். இவர் வந்து எனக்கு தெரிஞ்சு எங்களோட எனக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டோட மூவி வந்து கதம் அப்படின்னு ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு 2015. ஸோ நான் ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க போகிறேன். என்னென்னா, இந்த படத்தை நான் பார்த்துட்டு
வெளியில் வரும்போது ஒரு ஃப்ரெண்ட் வந்து என்னை கூப்பிட்டு பேசுகிறாரு, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்கள் பேர் வித்யா தானே, எல்லாம் கூப்பிட்டு கேட்குறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ஆமாம் என் கிளாஸ்மேட் ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பேசுகிறேன். பிகாஸ் லைக் 15-16 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்கூல்மேட்டை வந்து நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன். ஸோ பார்க்குறோம். பார்க்கும்போது ஓகே, இது மாதிரி என்னோட தெரிஞ்சவர் நடிச்சிருக்கிறாரு, இந்த மூவி எப்படி இருக்குன்னா, இல்லைங்க எனக்கு தெரியாது, ஏன்னா இந்த மூவியில் வர சப் இன்ஸ்பெக்டர் கண்ணன் நான் தான், அதில் இறந்து போகிற கண்ணன் நான் தான் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் எல்லாருக்குமே பெரிய ஷாக், எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் தம்பிக்கும். அண்ட் எஸ், ஆக்டர் கண்ணன், அதாவது சப் இன்ஸ்பெக்டர் கண்ணனா ஆக்டர் வினோத் வந்து இதில் வந்து நடிச்சிருப்பார். இந்த மூவி வந்து கதம் 2015 வந்துச்சு. அப்போ தான் வந்து பாபு தூயவன், அப்புறம் இது வந்து வேட்ரன் ரைட்டரோட தூயவனோட சன் நினைக்கிறேன், அவங்களாம் வந்து நியூ கமராக வராங்க. நந்தா, நாட்டி சுப்ரமணியம், சனா ஷெட்டி அண்ட் ஷாரிகா இவங்க நடித்த ஒரு மூவி. இது இல்லாமல் நிறைய தமிழ் மூவி சப்போர்ட்டிங் கேஸ்ட்ஸ் வந்து நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு கரெக்டாக ஞாபகம் வரல. கடைசியாக எனக்கு தெரிஞ்சு குலதெய்வமில் வந்து இன்ஜினியர் சரவணனா ஒரு நெகட்டிவ் ரோலும் பண்ணியிருப்பார். அண்ட் நிறைய சீரியல்ஸில், நூனில் வர சீரியல்ஸில் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல்ஸும் பண்ணியிருக்காரு. அண்ட் இஸ் அ வெரி பெஸ்ட் குட் டான்ஸர் ஃப்ரம் த ஸ்கூல், அதை சொல்லி ஆகணும். அண்ட் ஹி டஸ் வாய்ஸ் ஆல்சோ, அது ரொம்ப நல்லாவே பண்ணுவார். ஏன்னா அவர் கொடுக்குற வாய்ஸோட அந்த இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய க்ரியேட்டிவ் காமெடியும் பண்ணியிருக்காரு, நிறைய ரீல்ஸும் வந்து பண்ணியிருக்காரு. கப்பல் கோல்ஸ் அப்புறம் ரீல்ஸ் வந்து அதிகமாக வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் என்னோடய கிளாஸ்மேட் கேஜி வினோத்தோட ஷார்ட் இன்ட்ரடக்ஷன். இவர் வந்து இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஃபேமஸாக இருப்பார், கேஜி வினோத் குமார் அஃபிஷியல் இவரோட ஐடி. இவர் வந்து தமிழ் மலையாளம் ஆக்டராகவும் டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் ப்ராப்பர் டான்ஸராகவும் அண்ட் ஹி ஒர்க்ஸ் ஃபார் சன் டிவி, விஜய் டிவி அண்ட் கலர்ஸ் டிவி. இதுதான் அவரோட குட்டி பயோகிராஃபி. அண்ட் அவங்களோட குழந்தைங்க தான் ட்வின்ஸு, அவங்களோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு தான் இப்போ நம்ம போயிருக்கோம். ஆனாலும் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இவர் வந்து யாழினி வினோத் அப்படின்ற பேரில் தான் அதிகமாக அழைக்கப்படுறாங்க. என்ன காரணம்னா 2015-16 வந்து ஒரு தமிழ் சோப் ஓப்ரா டைட்டில் யாழினி அப்படின்ற ஒரு கேரக்டரில் வந்து இந்த ஆக்ட்ரஸ் வந்து நடிக்கிறாங்க. நிக்கிலா நினைக்கிறேன் இந்த ஷோவில். அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து அந்த மூவியில் வந்து இவங்களோட ஃபஸ்ட்டு ஷார்ட்டே 2 பேருக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி ஒரு ஷார்ட். அண்ட் மீன்வைல் இவங்க 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி கல்யாணம் ஆகுது. ஸோ செவரல் ஆக்டர்ஸ் வந்து இந்த நேமில் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து வினோத்குமார் ஆல்வா இல்லை வினோத்குமார் சிங்கை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. இஸ் கேஜி வினோத்குமார் காமிக்கிறாள். அப்புறம் நிறைய எமர்ஜிங் ஆர்டிஸ்ட் வந்து ப்ரைமரியாக நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் சோஷியல் மீடியாவில் வந்து இவங்க மெயின் லீடாக வந்து இந்த மேஜர் பப்ளிக்காக வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. லாங் ரன்னிங் டெலிவிஷன் ஷோஸ் அந்த மாதிரி சீரியல்ஸும் வந்து இவங்க நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களோட டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன். வினோத்குமார் பார்த்திங்கன்னா சன் டிவி சொன்ன மாதிரி விஜய் டிவி, ராஜ் டிவி அப்புறம் நிறைய டப்பிங்ஸ் பண்ணியிருக்காரு. இவங்களோட சேனலும் யூடியூப்பில் இருக்குது. எனக்கு சேனல் நேம் இப்போது கரண்ட்டாக எனக்கு சொல்ல தெரியல, மேபி நான் டேக் பண்ணுறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் யாழினி, அவங்கள பற்றி சொல்லியே ஆகணும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, இவங்க இது சொன்ன மாதிரி சீரியல் ஆக்ட்ரஸாக வந்து நம்மளுக்கெல்லாம் தெரியும் 2018 மின்னலே அப்படின்ற ஒரு சீரியலில் தான் வந்து ஃபஸ்ட்டு டெலிகாஸ்ட் ஆனாங்க. இவங்க அதில் மீரான்ற ரோல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க. உயிரே, நீ வருவாய் என, ராஜா பார்வை, அப்புறம் ராஜபார்வைன்னு சொல்கிற ஒரு சீரியல், அதில் ரஜினி, அப்புறம் தவமாய் தவம் இருந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு சில மூவிஸ் பண்ணியிருக்காங்க. ஐ மிஸ் யூ, தேஜாவோ அப்படின்ற இதுலேயும் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் கிடைச்சா போய் பாருங்கள். இவங்க பேர் யாழினி ராஜன். ஃபஸ்ட்டு சீரியல் நான் சொன்ன மாதிரி மின்னலே 2018 நடந்தது. அதுக்கப்புறம் நிறைய சீரியல்ஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த உயிரே அண்ட் நீ வருவாயன்னு. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா இவங்களோட சீரியல்ஸ் நீங்கள் இப்போவும் அப்கமிங் நிறைய போயின்ட்டுருக்கு. உங்களுக்கு அவங்களோட சேனலும் இங்கே டேக் பண்ணுறேன். இவங்களும் வந்து இன்ஸ்டாகிராமில் சொன்ன மாதிரி யாழினி வினோத் அப்படின்றதுல நிறைய கப்புள் வீடியோ போட்டுட்ருப்பாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆக்ட்ரஸ் நளினி மேம் வந்திருந்தாங்க. அவங்கள பற்றி நான் எந்த இன்ட்ரடக்ஷனும் கொடுக்க தேவையில்லை. அண்ட் நிறைய சப்போர்ட்டிவ் ஆக்டர்ஸ் அண்ட் ஓல்டு ஆக்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. எனக்கு நிறைய பேர் நேம்ஸ் தெரியாது, ஏன்னா நான் சீரியல்ஸ் அதிகமாக பார்க்க மாட்டேன். இவங்க யாராவது நடித்து ஏதாவது ஒரு ஆட் கொடுத்துருந்தாங்க, ஏதாவது இருக்கணும் போதும் நான் போய் பார்த்துருப்பேன், அந்த மாதிரி தான். பட் நிறைய பார்க்காதனால எனக்கு அந்தளவுக்கு தெரியல. இதில் வந்து சொல்லியே ஆகணும், நம்மளோட பிரேமி மகேந்திரன் மேம் வந்திருந்தாங்க.
உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், பிரேமி மேம் இருந்தாங்க. எனக்கு அவங்கள பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ஷி அப்பியர்ட் இன் ஜானி அப்படின்ற மூவியில் வந்து 17th கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. கிராண்ட் மதர் கேரக்டர் நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் வரல. அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நிறைய இன்டர்வியூஸ் வந்து இவங்கள பற்றி யூடியூப்பில் ரொம்ப அப்லோட்டாக இருக்கும். அண்ட் இவங்க ரொம்ப சாஃப்ட் நேச்சர்ட், ரொம்ப அமைதியான ஒரு கேரக்டர். எனக்கு இவங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் போய் தனியாகவே அவங்களோட போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் மேம் சொல்லி கேட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அண்ட் ஸோ திஸ் இஸ் த ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஹர். இவங்க வந்து இன்னும் நிறைய சைடு ஆக்டர்ஸ் இருக்காங்க. எனக்கு டக்குன்னு நேம் ஞாபகம் வரல, வந்தால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இவர் இல்லாத சீரியலே இல்லைன்னு சொல்லணும். பட் இவர் நேம் எனக்கு ஞாபகம் வரமாட்டேங்குதுங்க. நானும் கூகுள்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன். அண்ட் இவங்க ரீசெண்டாக வர சீரியல்ஸில் வரவங்க. எனக்கு இப்போ சீரியல் பார்க்குற நாலேஜ் இல்லாததுனால எனக்கு நிறைய பேர் நேம் தெரியல. ஆனால் இவங்கள பார்த்த உடனே ஒரு செலிப்ரிட்டி அப்படின்னு நம்ம டக்குன்னு சொல்லிடலாம். அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸாக இருக்கட்டும், அவங்களோட இதுவாக இருக்கட்டும், அது ரொம்ப அழகாக ப்ரிட்டியாக வந்திருந்தாங்க ட்ரெஸ் பண்ணிவிட்டு. எனக்கு ரொம்ப பார்க்கவும் அழகாக இருந்தது. அண்ட் ஸோ லவ்லி கப்புள்ஸ். அப்புறம் இவங்க எனக்கு சொல்லியாகணும், இவன் பேசுகிறத நீங்கள் கேட்கலாம். என் பையன் குறுக்கையும் நெடுக்கையும் ஓடிட்டே இருந்ததுனால என்னால் நிறைய பேரோட வந்து அவங்களோட பேசி எடுக்க முடியல. பிகாஸ் அவங்களும் ஃபோன் கான்வர்சேஷனில் இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. மீன்வைல் இப்போது இந்த எல்லோ சல்வாரில் இருக்கிறவங்க எனக்கு பேர் இன்னமும் ஞாபகம் வரல. அண்ட் உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்கள், தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ நான் பிரேமி மேமோட நல்லா கதை பேசிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நான் அதுக்குள்ளே எங்கள் குட்டிவால் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பர்த்டே பார்ட்டி களை கட்டினோடனே கேஜி வினோத் அண்ட் யாழினியோட ஃபுல் ஃபேமிலியோட கேக் கட்டிங் நடக்குது. இதுதான் கேஜி அவங்களோட அப்பா அம்மா. எனக்கு இதில் வந்து செந்தில் அண்ணனும் அவங்க ஒய்ஃப் அண்ட் யாழிசையை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அண்ட் இங்கே நிற்கிறவர் தான் தமிழ் செல்வன். இவரெல்லாம் எங்கள் வீட்டுக்கு குட்டி பையனாக வந்திருந்தார். இப்போ வந்து கடந்த ஒரு 9 வருஷம் 9 வருஷத்தில் வாழ்க்கை எப்படி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போச்சுன்னு எனக்கு தெரியல. என் பெரிய பையன் வந்து சின்ன குட்டியாக இருக்கும்போது இவங்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு கெட் டுகெதருக்கு வந்திருந்தாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களெல்லாம் நான் திருப்பவும் இப்போ தான் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடியும் பார்த்துருக்கேன். கோவிட்க்கு அப்புறம் இதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கெட் டுகெதராக வந்து இது இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பர்த்டே வந்து பேஷ் நல்லா போயிட்டுருக்குங்க. இது தாங்க என் பையனுக்கு ரொம்ப பிடிச்ச ஹைலைட். அந்த கிளிட்டர்ஸ் அண்ட் ஃபோம் வந்து ஐஸ் ஃபோம்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி இது பண்ணும்போது வாஸ் இன் டூ அண்ட் டாப் நாச் வந்து ஒரு இதில் இருந்தான். எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் நான் வந்து இந்த மாதிரி கண்ணில் விழுந்துடும்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து உட்காந்துட்டு இருந்தோம். நல்ல வேலை எங்களுக்கும் விழலை. இப்போது இந்த கேக் கட்டிங் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட செஷன்ஸ் பார்க்கலாம் வாங்க. இப்போ என்ன சின்னவாள் வந்து கீழே இருக்கிறதெல்லாம் பார்க்க ட்ரை பண்ணுது. நான் சொன்ன நாதஸ்வரம் பிரசாத் இவர் தாங்க. உங்களுக்கு இவர் பேர் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். எனக்கு இப்போ வரைக்கும் நினைவில் வரவே இல்லைங்க. எனக்கு ஒரு புவர் மெமரி இருக்குங்க. எப்போவுமே வந்து டக்குன்னு நான் நேற்று பார்த்தவங்களே இன்றைக்கி மறந்துடுவேன். அதனால் வந்து எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிலரை வந்து நான் க்ளோஸ்அப் எடுத்து வச்சுருக்கேன். நான் அவங்களோட எடுக்க முடியல. அண்ட் மேபி எனக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி அதை ட்ரை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இப்போது பயங்கர க்ரௌடுங்க. நம்ம நினச்சதை விட அதிகமான க்ரௌட் இருந்தது. ஸோ எல்லாம் வந்து க்யூவில் வந்துட்டு கிஃப்ட் கொடுக்கறதுக்கும் பாப்பாவை பார்க்குறதுக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம அப்படியே வந்து உட்காந்துருக்கோம், நம்ம கிளம்பலாமா போகலாமான்னு பார்த்துட்டு. மீன்வைல் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்ததுனால அது ஒரு பெரிய கெட் டுகெதர் மாதிரியே ஆயிடுச்சு எங்களுக்கெல்லாம். இவர் கூட ஒரு ஆக்டர் தாங்க, எனக்கு இவர் பேர் தெரியலங்க. இவங்கெல்லாம் வந்து வெயிட் பண்ணுறாங்க பேபியை போய் பார்க்குறதுக்கு. 2 பேபிஸில் ட்வின்ஸை பார்க்குறதுன்றது நிறைய பேருக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். எனக்கெல்லாம் வந்து ட்வின்ஸை பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்குங்க. இவங்க என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் நந்தா, மஹி, அவங்களோட பொண்ணு ஸ்ரீராகவி. அவங்க பக்கத்தில் பிங்க் சல்வார் போட்டிருக்கதும் என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப். அவங்க ஃப்ரெண்டே எனக்கு முதல்ல ஞாபகம் வரலைங்க. இவங்க மஞ்சுளா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டு. நான் வந்து கோவிட் வரைக்கும் இவங்களை ரெகுலராக மீட் பண்ணுவேன். போரூரில் பக்கத்து தெருவில் தான் இருக்காங்க. ஒரு பக்கத்து ஏரியாவில் இருக்காங்க. அப்போ கூட என்னால் பார்க்குறதுக்கு சான்சஸ் கிடைக்கல. அண்ட் இஸ் நந்தகோபால். அப்புறம் நந்தகோபால் அண்ட் கேஜி வந்து ரொம்ப காலமாக க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. அண்ட் இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து ஷாகுல் அமீத். அவர் வந்து இப்போது
இல்லை, அவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எந்த கெட் டுகெதருமே பார்க்கலைங்க. ரொம்ப அந்த மனசு இதில் கஷ்டத்தில் இருந்தோம். இன்றைக்கி நாங்கள் வந்து அவரை ஞாபகப்படுத்துகிறோம், நினைவு கூறுறோம். கஷ்டமாக இருக்குது அவர் இல்லாத ஒரு விஷயம். நான் வந்து இதில் வந்து பழைய கெட் டுகெதர் ஃபோட்டோஸ், எங்கள் வீட்டில் நடந்த பார்ட்டி ஃபோட்டோஸையும் நான் போட விரும்புகிறேன். ஸோ எல்லோரும் வந்து அதில் அவங்களோட நினைவுகளை வந்து பார்த்துக்கிறதுக்காக. சத்யன் வந்து என்னமோ சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னு தெரியல. ஆனால் நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. இவரும் என்னோடய கிளாஸ்மேட் தான், எனக்கு அவர் நேமும் தெரியல. குட்டீஸோடு வந்திருக்கும் போது தெரியல. இவங்க எல்லாருமே எங்கள் கிளாஸ்மேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு ஞாபகமே இல்லை. எல்லோரும் வந்து மேபி நான் வந்து 1 இயர் தான் அவங்களோட படித்தேன் போல இருக்குது. கேஜியோட மாம் என்னோட ஃபேவரேட். அண்ட் சரணுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சி போச்சு. 2 பேரும் பயங்கரமாக வந்து கொஞ்சிட்டு இருந்தாங்க. இவங்க என்னமோ சொல்கிறாங்க, கதை கேட்டுட்டு இருக்காங்க ஆண்டியோட. ஆண்டிக்கு ஆல்ரெடி டயர்ட் ஆகிடுச்சு. நாங்கள் பண்ணுறதில் இவர் பண்ணுறதில் இன்னும் நாங்கள் ரொம்ப டயர்டாக அதிகமாக்கி விட்டுட்டோம். நல்லா டைம் பாஸ் ஆச்சு எங்களுக்கு. இப்போது எங்களெல்லாம் நீங்கள் இப்போது யங்கராக பார்க்க போகிறீங்க. கொஞ்ச நேரத்தில் நான் வந்து அந்த ஃபோட்டோஸ் மட்டும் பப்ளிஷ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். என்கிட்ட இப்போ தற்சமயம் அந்த காப்பீஸ் மட்டும்தான் இருக்குது, மற்ற காப்பீஸ் இல்லை. இருக்கிற வரைக்கும் நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து இதில் எங்கள் அம்மாவையும் மிஸ் பண்ணுறேன். அவங்களும் வந்து ஆக்சுவலாக கேஜி வந்து இஸ் லைக் அ ஃபேமிலி ஃபார் எவ்ரி ஒன். எல்லார் வீட்டுக்கும் நல்லா போவார். இந்த மாதிரி ஒரு ஈஸி டு கோ கேரக்டர் வந்து நம்ம எங்கேயுமே பார்த்துக்க முடியாது. அவ்வளோ ஒரு டவுன் டு த ஹார்ட், ஐ மீன் டவுன் டு தி எர்த் ஹார்ட் பஃபர்லோ இவர். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டு. இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிடைக்கிறது வரவங்க, அந்த வரம் வாங்கிட்டு வந்தவ தான் நான் சொல்லுவேன். இருங்க பழைய ஃபோட்டோவை பார்க்கலாம். பார்த்திங்கன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் பையன் சர்வேஷோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. அந்த டைமில் தான் இவங்க எல்லோரும் வந்திருக்காங்க. ஸோ கேஜி இவர் தான் நான் சொன்ன தமிழ். எவ்வளோ என் பையனே வந்து இப்போ 9 இயர்ஸ் ஆகுது. இப்போ ஒரு குட்டி பாப்பாவாக இவங்க கையில் இருக்காங்க. நந்தகோபால், அந்த பிளாக் ஷர்ட் போட்டிருக்கவ தான் வந்து ஷாகுல். சந்தியா, கல்பனா, பிரவீனா, அப்புறம் சங்கீதா, அவங்க பசங்க எல்லோரும் வந்திருக்காங்க. என் குட்டி தான் இருக்கிறதுலே குட்டி பாப்பாவாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷாகுல், கேஜி, கார்த்தி, அப்புறம் வந்து நந்தகோபால் எல்லாருமே இருக்காங்க. அண்ட் வந்து நான் ரொம்ப ஷார்ட் டைமில் கூப்பிட்ட பார்ட்டிக்கும் எல்லாருமே வந்திருந்தாங்க ஒரு கெட் டுகெதருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ அதையே வந்து ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருக்குது. எல்லோரும் வயசாகிடுச்சு. அதோடு பார்த்திங்கன்னா எனக்கு இன்னொரு குழந்தையும் பிறந்துருச்சு. இவனுக்கு இப்போ 4 வயசாகுது. என் பெரிய பையனுக்கு இப்போ 9.5 வயசாகுது. அண்ட் இவர் கேஜியோட அப்பா. இவர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவர் தான், சினி இண்டஸ்ட்ரியில். நான் சொன்ன மாதிரி இவங்க வந்து பிரேமி மேம் கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதர்ஸ் வந்து வந்து எல்லா கெஸ்ட்ஸும் வந்து குழந்தைய பார்க்கறதுக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம மற்றவங்களெல்லாம் பார்த்துட்டு நம்ம சாப்பிட போகலான்னு பேசிகிட்டு இருக்கோம். மீன்வைல் நாங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். முக்கியமாக கலா, சங்கீதா அண்ட் நிஷாக்காக ரொம்ப பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சங்கீதா அண்ட் ராஜ்குமார், அப்புறம் இவங்க எல்லாமே வந்து சங்கீதா வந்து எங்களோட ஸ்கூல்மேட். அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ராஜ்குமார். அப்புறம் நிஷாவோட ஹஸ்பண்ட் பேர் எனக்கு ஞாபகம் வரல. பட் இவங்களெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்க பரிச்சயம் இருக்கிறதுனால பேசுகிறதுக்கும் பழகிறதுக்குமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த ஃபங்க்ஷனில் வந்து நாங்கள் நித்யா அண்ட் கல்பனாவையும் மிஸ் பண்ணுறோம். அவங்க 2 பேருமே வரலை. நித்யானால் வர முடியலன்னு அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. கல்பனா வந்து குரூப்ஸில் எதுலேயுமே வந்து வேனிஷ் ஆகிட்டாங்க. அவங்கள கண்டுபிடிக்க முடியல. அதனால் அவங்களுக்கு இன்ஃபார்மும் ஏன்னா கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் மேபி அவங்களால வர முடியல. ஸோ இவர் தான் வந்து ஜெகன். இவங்க வந்து இவங்களோட ஒய்ஃப் பேர் ஷாலினி. இவங்களும் எங்கள் 2 பேருமே எங்கள் கிளாஸ்மேட்ஸ். ஸோ அவங்களும் வந்திருந்தாங்க. அண்ட் இவங்க 2 பேரும் வந்து சினி செலிப்ரிட்டிஸ் 2 பேரும் கிவிங் அ பிக் ஹக். அவங்க யாருன்னு எனக்கு நேம்ஸ் தெரியல, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ இவ்வளோ க்ரௌடில் நாங்கள் வந்து மேலே ஏறி நிற்கிறோம். அண்ட் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் அதர் ஃப்ரெண்ட்ஸ் டு கம் இன். நாங்கள் வரும்போது அதுக்குள்ளே வந்து அதர் ஃப்ரெண்ட்ஸும் வந்து அங்கேயும் போகிறதுனால கொஞ்சம் வந்து குளறுபடியான மாதிரி இருக்குது. ஏன்னா நிறைய க்ரௌட் இருக்குது. நாங்கள் போய் மேலே ஏறி நின்றுட்டு மற்ற பீப்புளுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ மீன்வைல் ஃபோட்டோகிராஃபர் வந்து எங்களை வந்து நிற்கிறதுக்கு அழகு பார்த்துட்ருக்க நேரத்தில் நானும் வந்து என்னோடய செல்ஃபி ஸ்டிக்கில் வந்து ஒரு செல்ஃபியை போட்டுட்டேன். அவர் என்னம்மா நீ நான் எடுக்கிற நேரத்தில் குச்சி வச்சு நிற்கிறியம்மா, கொஞ்சம் மடக்கி வைமாலாம் சொல்கிறாரு. நீங்கள் எடுக்கிறதுக்கு நல்லா லேட் ஆனதுனால நான் எடுத்துட்டேன் அப்படின்னு வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கிறேன். வாங்க பார்க்கலாம் எங்களோட குட்டி ஸ்கூல் கேங், அப்புறம் எங்களோட ஃபேமிலி அண்ட் வித் கிட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்ஃபேக்ட் இதில் கலா அண்ட் நிஷா மிஸ்ஸிங். ஸோ அவங்க வந்து ஆன் தி வே தே ஆர் கம்மிங் இன். ஒரு பக்கம் செலிப்ரிட்டிஸோட வந்து செஷன்ஸும் அவங்களோட எடுக்கிற செல்ஃபீஸும் அவங்கள எடுக்கிற ஃபோட்டோ செஷன்ஸுமா நம்ம டைம் எப்படி போச்சுன்னே தெரியலங்க. கிட்டத்தட்ட 5:45 9:45 வரைக்கும் நான் அங்கே தான் இருந்தேன். எப்படி டைம் போச்சுன்னே தெரியல. ஃபேமிலி, வீடு எதுவுமே எங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். இவங்களோடவே நின்று அப்படியே வந்து ஸ்கூலில் இருக்கிற மாதிரி அப்படின்னு லயிச்சு போயிட்டாங்க. ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்ட் தருணம். அண்ட் இந்த டான்ஸை பற்றி சொல்லி ஆகணும். நான் டான்ஸ் வீடியோ
வீடியோ பின்னாடி போடுறேன். அண்ட் இவங்க நாங்கள் வீட்டுக்கு கிளம்பும்போது கிளம்ப விடாமல் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இவங்க நளினி மேம், இவங்களோட வந்து த மேண்டேட்ரி செல்ஃபி எடுக்கணும், த சாரீ குயின். அவங்க வந்து போன உடனே நீங்கள் வாங்க, நீங்கள் நின்று எடுங்கன்ற மாதிரி வந்து ஒரு செல்ஃபி எனக்கு கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதில் சரணும் ரொம்ப ஹாப்பி. இது வந்து நான் ஏஐயில் எடிட் பண்ணியிருக்கேன். அண்ட் இவர் தான் சரண் குட்டி, உங்களுக்கே தெரியும். அவர் அந்த நேரத்தில் எடுத்த ஃபோட்டோவில் வந்து தலையை குனிஞ்சிட்ருக்கிறாரு. அதனால் வேறு வழி இல்லாமல் நான் வந்து அவரை வந்து க்ராப் பண்ணி போட வேண்டியதாக இருக்குது. நீ ஏன் என்னை போடவே மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறாரு. இப்படி ஃபோட்டோக்கு கண்ணை மூடிட்டு இருந்தால் எப்படிங்க எடுக்குமாங்க? அந்த மாதிரி என் பேபி வந்து ரொம்ப அட்ராசிட்டி பண்ணிகிட்ருக்கிற பேபி. ஸோ அதனால் வேறு ஆப்ஷன்ஸ் கிடைக்கல. இருக்கிறத தான் போட்டு மேனேஜ் பண்ணிகிட்ருக்கிறேன் ஃபோட்டோஸ்க்கு. இப்படி ஓடுறதும் ஆடுறதும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சாப்பிட முடியுமா? இல்லை எங்கேயாவது போக தான் முடியுமா? அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான். எந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு போனாலுமே வந்து குட்டீஸோட இது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு மொமெண்ட்ஸ் தான். பட் என்ன தான் இருந்தாலும் நம்ம என்ன என்ஜாய் பண்ணாலுமே சில இடத்துல சொல்கிற பேச்சு கேட்காதப்போ நம்மளுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். முக்கியமாக சாப்பிட்ற இடத்துல, அப்புறம் தண்ணி குடிக்கிற இடத்துலலாம் வந்து ரொம்ப அழிச்சாட்டியம் பண்ணும்போது ரொம்ப காண்டாகுது. அண்ட் எனக்கு இந்த ஃபோட்டோ ரொம்ப இதுவாக இருந்தது. ஏன்னா வந்து குட்டீஸ் ரெண்டுமே வந்து பயங்கரமாக கஷ்டப்படுது. இது சத்யன் போட்ட செல்ஃபி. இது ரொம்பவே நல்லா வந்திருக்குங்க. இந்த ஃபோட்டோ பார்த்த உடனே எங்கள் அம்மா சொன்ன ஒரு விஷயம், இவங்க வந்து அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு அம்மன் மாதிரி இருக்காங்க. அவ்வளோ ஒரு அழகு, 2 மூக்குத்தி, ஒரு பேசரி, ஒரு மூக்குத்தி போட்டு அப்படி ஒரு அழகுலேயே நம்ம வந்து பிரமிச்சு போயிடணுங்க. அவங்களோட அந்த தேஜஸ் இருக்குது பாருங்களேங்க. அதுக்கடுத்து ஆண்டியோட சிரிப்பும். இப்போது மேமோட எடுத்த அந்த செல்ஃபி, நளினி மேம் வந்து இப்போது ஸ்டேஜ்க்கு போயிட்டு கிட்ஸை வந்து ட்வின்ஸை வந்து பிளெஸ் பண்ண போயிருக்காங்க, மகிழினி அண்ட் எதலினியை. ஸோ அதனால் வந்து இப்போ பயங்கரம் க்ரௌடாக ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே அந்த செல்ஃபி எடுக்கணுன்ற ஒரு இது இருக்கும். அண்ட் சத்யன் சொல்கிறாரு, இப்படியே நின்றுட்டு இருந்தேன்னா எடுக்க முடியாது, இப்படி வா அப்படி வான்னு சொல்லிகிட்ருக்காங்க. மீன்வைல் இப்போது வர நிறைய ஆக்ட்ரஸ், அகெயின் எனக்கு நேம்ஸ் தெரியல, இதில் பார்த்தீங்கன்னா மேம் தலையாட்டி இங்கே வா வா அப்படின்னு கூப்பிட்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு என் பையனுக்கும் எனக்கு சந்தோஷத்தையும் எங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியலைங்க. அந்த ஒரு நிமிஷம் இருக்குது பார்த்தீங்களா, நான் ஹெவன்லேயே இருந்தேன்னு சொல்லணும். ஏன்னா அவ்வளோ க்ரௌடில் வந்து அவங்க வந்து ஒருத்தங்களை வந்து அந்த டைம் கொடுத்து அவங்க கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு சிம்ப்ளிசிட்டி, அந்த ஒரு கைண்ட் ஹார்ட்டட்னஸ்க்கே அவங்க வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க. அண்ட் அவங்களோட 3 மணிக்கு எழுந்துக்கிற ஒரு கேரக்டருங்க. அவங்க சொல்லும்போதே நம்மளுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும். அண்ட் மீன்வேல் அவங்க சாரீக்கு ஃபேனாக இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. அண்ட் இந்த 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 பக்கத்தில் நிற்கிறவங்க நேம் எனக்கு தெரியல. அகெயின் சாரி ஃபார் தட். நிறைய பேர் எனக்கு தெரியல. கேஜி மாம் வந்துட்டு ஷீ இஸ் இன்வைட்டிங்கு. அவங்கள வந்து உபசரிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் முடியல. இந்த ஆரஞ்ச் கலர் சாரீ கட்டியிருக்கவங்க பேரும் எனக்கு தெரியல. அவங்க வந்துட்டு உடனே கிளம்பிட்டாங்க. ஸோ எனக்கு நிறைய பரிச்சயமான முகம். இப்போ நிஷா வந்துட்டாங்க. இவங்க தான் நிஷா. ஸோ கேட்டுட்ருக்கேன், எல்லாம் லேட்டாக வந்திருக்கீங்க. இவர் தான் நான் சொன்ன குட்டி பையன் தமிழ். இன்னைக்கு பெரிய ஆளாக வந்துட்டார், பெரியவனாயிட்டார். எல்லாரையும் பார்த்த குஷியில் அவங்கவுங்க ஃபேமிலிஸோடு இருக்காங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு ஒரு ஃபோட்டோ போட்டுட்டு வரேன். இது ஜெகன், இது மஞ்சு, இது சங்கியோட ஃபேமிலி. சங்கீதா அவர் ஹஸ்பண்டை காணும் இப்போ இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு ஏதாவது வீடியோவில் வரும்போது நான் அவரை காமிக்கிறேன். நிஷாவோடவங்க அப்போ தான் நிஷாவோட ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க. எல்லாரோடையும் ஒரு செல்ஃபி போட்டோம். இப்போ இருக்கிறதுலே நாங்கள்லாம் குள்ளமாக இருக்கிறதுனால, ஹைட்டாக இருக்கிறதுனால நந்தாவை கூப்பிட்டு ஒரு செல்ஃபி ஸ்டிக் வச்சு எடுக்க சொல்லி கேட்டிருக்கோம். உடனே மஞ்சு சொல்கிறாங்க, ஹைட்டு எதுக்கு உதவுதோ இல்லையோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க.
திரும்ப திரும்ப சுடி நிக்கட்டும் நீ. நீ கேட்க முடியாது. எல்லாரும் குழந்தை சின்னதாக இருப்பாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லாரையும் பார்த்த ஒரு சந்தோஷம். ஒரு செல்ஃபி எல்லாம் போட்டுட்டு தென் அகைன் மேமை வந்து பார்க்கலான்னு போகிறோம். மேமோட பக்கத்தில் நிற்கிற ஒரு ஆரஞ்ச் சாரீ கட்டி ஒரு ஸ்பெக்ஸ் போட்டிருப்பாங்க. அவங்கள நிறைய சீரியலில் பார்த்துருப்போம். பட் எனக்கு அவங்க ஃபேஸ் ஞாபகம் வருது. பட் அவங்க என்னை பார்த்து சிரித்தாங்க. நானும் பேசினேன். பட் அவங்க எனக்கு பேர் சொல்ல தெரியல. அண்ட் எல்லோ சல்வார் போட்டிருக்கவங்களும் எனக்கு பேர் தெரியல. அண்ட் நிறைய செலிப்ரிட்டிஸ் நேம் லெஸ்ஸாக எனக்கு தோணுது. நிறைய பேருக்கு கூப்பிட தெரியல எனக்கு. அவ்வளோதாங்க. இதோட வந்து ஃபங்க்ஷன் முடியுது. எல்லோரும் ஃபோட்டோ செஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு வராங்க. இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ராஜேஷ் அவங்கள வந்து கேஜியோட ஒரே ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க. ஸோ அவங்களும் வந்திருந்தாங்க. எனக்கு அவங்களெல்லாம் கிட்டத்தட்ட கோவிட் டைமில் வந்து பார்த்தேன். ஏன்னா பிரியா வந்து ஷி ஒர்க்ஸ் அட் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல். ஸோ எனக்கு குழந்த பிறந்தப்போ அவள் தான் வந்து நிறைய எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாள் இந்த டைமில். ஏன்னா எனக்கு பேரண்ட்ஸ் எல்லோரும் விசிட் பண்ண முடியாது. நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் கோவிட்டில் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தேன் ஃபார் த சி செக்ஷன். ஸோ அவங்க ஹெல்ப் எனக்கு ரொம்ப ட்ரெமெண்டஸாக இருந்தது. இவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்டு ராஜேஷோட ஒய்ஃபை இப்போ அங்கே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்போது தி ஹேவ் கம்மன். ஸோ அவங்களோட ஒரு செல்ஃபி போட்டுட்டு ஸ்டேஜ்லேயும் எனக்கு போகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எவர் செல்ஃபி தட் ஐ குட் மேக் வித் மை ஓல்டஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப். அது ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். அண்ட் நான் சொன்ன அந்த சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் போய் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஐ திங்க் இஸ் அ ப்ரொடியூசர் ஆர் சம் டைரக்டர், ஐ டோன்ட் ரிமெம்பர் தெம். பட் எங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தாங்க. அண்ட் ஸோ இஸ் வெரி ரஃப் அண்ட் டஃப்பாக இருந்தார். ஸோ எனக்கு அது மறக்க முடியாது. இதில் போகிற கொஞ்சம் ஃபியூ பீப்புள் ஆர் சீரியல் செலிப்ரிட்டிஸ். அவ்வளோதான். நெக்ஸ்ட் செஷன் பார்க்கலாம். இப்படியே வந்து பர்த்டே பார்ட்டிஸும் ஃபோட்டோ செஷன்ஸும் மேம் நின்று எல்லோரும் ப்ளெஸ் பண்ணிட்டு இறங்கி வராங்க. நளினி மேம். அந்த எந்த செஷன் ஹேப்பன் ஆகுது. இவர் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் விமல். அவளோட பையன் பேரும் சர்வீஷ். என்னோடய ஃபஸ்ட் பையன் பேரும் சர்வீஷ். அதான் சொல்லிகிட்ருக்கேன். இவங்கெல்லாம் என்னோடய ஸ்கூல் மேட்ஸ். பட் ஐ ரியலி டோன்ட் ரிமெம்பர் பீப்புள். ரொம்ப ஆஃபனாக பேசுகிறவங்க மட்டும்தான் வந்து டச்சில் இருக்காங்க. மேபி குரூப்ஸில் சைலண்ட்டாக இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை நான் வந்து இன்க்ளூட் ஆகாமல் இருந்திருக்கலாம், தெரியல. ஸோ வீடியோஸ் வந்து எடுக்கும்போது மஞ்சுவோட பையன், அவர் பேர் வந்து டிஃப்ரெண்ட்டான தமிழ் நேம், ரொம்ப பியூர் தமிழ் நேம். எனக்கு அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சேரன் இளம்பருதி சம்திங் லைக் தட். நான் அப்புறமா கேட்டு டேக் பண்ணுறேன். அவர் வந்து ஃபோனில் செல்ஃபி ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்து அவர் வந்து ட்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் ஷேக்கியாகவும் இதுவாகவும் இருக்குது. பட் அதர்வைஸ் எல்லா மொமெண்ட்ஸும் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கிறதுனால ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரவுட். இப்படியே என்னோடய செஷன்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்து முடிச்சிடுங்க. ஐ திங்க் ஃபியூ வீடியோஸ் ஆர் ரிப்பீட்டேட்டிவ். அதை வந்து இன்னும் ஒன்றும் செய்ய முடியல.
ஸோ கஷ்டப்பட்டோ இல்லை வந்து இஷ்டப்பட்டோ நீங்கள் பார்த்து முடிச்சிடுங்க. அண்ட் இதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். ஸோ சாப்பிட போயிட்டும் கொஞ்சம் வீடியோஸ் இருக்குது. அண்ட் இந்த வீடியோஸ் வந்து இன்னொருத்தவங்க ஃபோன்லேருந்து நம்மளுக்கு அனுப்புனதுனால நான் அதையும் எடிட் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு ரிப்பீட்டட்ஸ் இருக்குது. அண்ட் தென் சாப்பிட போகும்போது அன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, அப்புறம் எப்பயும் யூஸ்வலாக பிரியாணிக்கு நம்ம கொடுக்குற சைட் டிஷ்ஷான ரைத்தா அண்ட் கத்திரிக்காய் அந்த கொஸ்து, தென் பிரெட் ஹல்வா, அப்புறம் இன்னும் ஏதோ ஸ்வீட்ஸ் வச்சுருந்தாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. நாங்கள் இவ்வளோ தான் சாப்பிட்டோம். ஆக்சுவலாக ரொம்ப க்ரௌடட்னால சாப்பிட்றதுக்கு இடம் கிடைக்கல. நாங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு வரணுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆளாளுக்கு எப்படி எங்கே பறந்து போனாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது கூட வந்து நந்தகோபால் வந்து கால் பண்ணி எல்லோரும் ரீச் ஆகிட்டிங்களான்னு கேட்டாங்க. நிஷா கால் பண்ணி கேட்டாங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வந்த அன்றைக்கி பேசினோர் சரி, இது வரைக்கும் ஒரு டச்சும் இல்லை, ஒன்றும் கிடையாது. ஃபோட்டோஸ் அன்றைக்கே எல்லாேருக்கும் ஷேர் பண்ணேன், வீடியோஸும் ஷேர் பண்ணேன். பட் ஸ்டில் இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக இருக்கட்டும், நம்மலாம் வந்து மீட் பண்ணதை வந்து ஒரு பெரிய சகாப்தம் இல்லையா, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி இது ஒரு vlog-ஆ ப்ரொடியூஸ் பண்ணுறேன். மேபி ஃப்யூச்சரில் யாராவது போய் பார்த்தாங்கன்னா ஹாப்பியாக இருக்கும். நம்ம இங்கெல்லாம் வந்திருக்கோமா, இதெல்லாம் பண்ணோமா அப்படின்றது இருக்கும். இப்போ தெரியாது, டவுன் த லைன் இன்னும் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது இது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இப்படி தான் நான் எடுக்கும்போது ஃபோட்டோஸ் மட்டும் தான் எடுத்து வச்சுருந்தேன் வீட்டுக்கு வரும்போது. இவங்க தான் பிரியா, சொன்ன கேஜியோட ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க பிரியா. பிரியாவோட ஹஸ்பண்ட் தான் ராஜேஷ். ராஜேஷ் தான் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நாங்கள் நியர்லி ஒரு 23 இயர்ஸ் வந்து நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வரைக்கும் டச்சோடு நாங்கள் அப்படியே இருக்கணும். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி தான், என்ன தான் நம்மளுக்கு வந்து நிறைய மேல் ஃப்ரெண்ட்ஸ் கோவிடில் படிச்சிருந்தாலும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட பழைய மாதிரி வந்து மேல் ஃப்ரெண்ட்ஸ் பழக மாட்டாங்க. நம்ம ஃப்ரெண்டுன்னு சொன்னால் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் தான் நம்ம வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம். அந்த அந்த சொசைட்டி வந்து இன்னும் மாற்றிக்க முடியாது. இவரும் ஒரு ஆக்டர் தான், எனக்கு நேம் தெரியலன்னு சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு அந்தளவுக்கு எக்ஸ்போஷர் ஆஃப் இண்டஸ்ட்ரி கம்மி, அதனால் தெரியல. ஸோ பிரியா வந்தது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. கொஞ்சம் நேரம் அவங்களோட பேசி முடிச்சிட்டோம். இவள் தான் வந்து சங்கீதாவோட ஹஸ்பண்ட் ராஜ்குமார். ஸோ பாஸ்ட் ஆகி போயிட்டார், ப்ளூ ஷர்ட் போட்டிருந்தவர். அவரை தான் காணோன்னு ஃபஸ்ட்டு செஷனில் கேட்டிருப்பேன் ஒரு இதில். அதுக்குள்ளே அவங்க ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுக்க போயிட்டாங்க ஸ்டேஜுக்கு. ஸோ அவங்க வரதுக்கு வெயிட் பண்ணுறோம். ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி வி ஆர் ஸ்டில் வெயிட்டிங், வரலாமா போகலாமான்னு. அதுக்குள்ளே நான் என்னோடய செல்ஃபி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், ஸ்டேஜில் போய் என்னை வந்து ஒரு ஃபோட்டோ செஷனுக்கு கூப்பிட்றாங்க. ஸோ நானும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்தேன் வித் ராஜேஷ் அண்ட் பிரியா. திஸ் இஸ் அ வெரி ஃபர்ஸ்ட் செல்ஃபி தட் வி டுக். அந்த மாதிரி காலேஜ் படிக்கும்போதெல்லாம் ராஜேஷ் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸு. ராஜேஷ் அண்ட் நித்யானந்த். இப்போ நித்யானந்த் எங்கே இருக்கார், என்ன பண்ணுறாருன்னு தெரியல. பட் ஸ்டில் வி ஆர் இன் டச் அப்படின்னு சொல்கிறேன். அவ்வளோதாங்க. நான் சொன்ன செலிப்ரிட்டிஸ் எல்லாம் மேலே ஏறி நின்றுட்டு இருக்காங்க. இந்த கேப்பில் தான் வந்து பிரியா போயிட்டு ஃபோட்டோ செஷனுக்கு கூப்பிடுறா. இதுதான் ராஜேஷோட பையன். ராஜேஷ் நிற்கிறாரு. பிரியா மாம் எல்லாம் ஸ்கூல்மேட்கெல்லாம். அப்படி நந்தகோபால் நிற்கிறாங்க. இங்கே வந்து நிஷா ஹஸ்பண்ட் நிற்கிறாங்க. அவங்க நின்றுட்டு இருக்கிறச்சு. they called me, so I am just running in between. The first ever photo with two different set of friends. ஒன்று வந்து கிளாஸ்மேட், ஒன்று வந்து ஸ்கூல்மேட், ஒன்று வந்து காலேஜ்மேட். அண்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபேமிலியும் ஒன்றா நிற்கும் போது இட்ஸ் ஸோ ஹாப்பி. ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரவுட் அட் திஸ் மொமெண்ட். ஸோ இதை ஷேர் பண்ணணுன்னு சொல்லிட்டு இங்கே நான் போட்டிருக்கேன்.
ஒரு வழியாக இருந்த க்ரௌடில் வந்து இடம் பிடிச்சி போய் சாப்பிட உட்காந்துட்டோம். ஸோ ஜெகன், நான், கலா, மஞ்சு, நிஷாவோட ஹஸ்பண்ட் நிஷா, சங்கீதாவோட ஹஸ்பண்ட். அதுக்கடுத்து உட்காந்துருக்கிறது ஐ டோன்ட் ரிமெம்பர் த ஃபேஸ். பார்த்த மாதிரியும் இருக்குது, பார்க்காத மாதிரியும் இருக்குது, தெரியல. நான் எல்லாரையும் திரும்புங்கன்னு சொல்லி ஒரு செல்ஃபி போட்டுட்டு உட்காந்துட்டு சடனை வந்து அங்கே உட்காந்து நல்லா சாப்பிட வச்சுட்டு வீட்டில் வந்து வாமிட் எடுக்க வச்சாச்சு. ஹி வாமிட்டட் பேட்லி. அந்த ஃப்ரூட்ஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஆட்டம் ஆடி எல்லாம் டயர்டாகி வீட்டில் வந்து எல்லாம் இதுவாகிடுச்சு. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஆஃப்டர்நூன் டைமில் வந்து ஒரு சீரியல் வரும். அதில் வந்து ஹீரோவாக பண்ணவர். இவர் பார்க்க டிட்டோ ஜெய்யோட சாயல், ஆக்டர் ஜெய்யோட சாயலில் இருப்பார். அவங்கவுங்க ஒய்ஃப் குழந்த பொண்ணோட வந்திருந்தாங்க. ஸோ ஐஸ்கிரீம் செஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாங்கள் திருப்பியும் வி ஆர் என்டரிங் டு த ஃப்ளோர் டு மீட் த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சே பாய் டு பிட் ஃபார் தி ஹோம். அதான் பண்ணிகிட்ருக்கேன். என்னன்னு தெரியல, என்னோடய ஃபோனில் வந்து எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படி கிளிக் ஆகி காமிக்குது. ஐ டோன்ட் நோ சம் கிளிச் ஆர் எனிதிங். ஸோ பார்த்துட்ருக்கேன். ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட்ற செஷன்னால கொஞ்சம் இந்த ஃபோட்டோஸ் வந்து சரியாக வரல. மாஸ்டர் கோட்டி மாஸ்டர் வாங்க மாஸ்டர். ஐயோ நம்ம வினோத் மாஸ்டர் ஆட போறாரு. டேய் மச்சி ஓபன் தி பாட்டில். மச்சி ஓபன் தி பாட்டில். போய் ஆடு போய் மச்சி ஓபன் தி பாட்டில். அப்ப கிட்ட போய் ஆடு. ஆடனா ஓபன் தி பாட்டில். மச்சி ஓபன் தி பாட்டில்.
ஸ்டேஜ் மேலே ஏறி டான்ஸ்லாம் ஆடிட்டு வந்துருச்சு. எல்லாரோட இதுவும் முடிஞ்சு போயிட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். ரேபிடோ புக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஆட்டோ வரதுக்கு முன்னாடி லாஸ்ட் டான்ஸையும் பார்த்துட்டு we are getting forward to auto. Thank you so much for watching the vlog without skipping. அப்புறம் நேம்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பை பாய்.